டெல்டா சொந்தங்களே மன்னிக்கவும், ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம வீடியோ வந்து இடையில கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் இஷ்யூனால் நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிடாதீங்க. நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலுக்கு மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் போடுறோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு கால் வர்ற பட்சத்தில் சம்டைம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஈஸியானு இல்லை, சம்டைம் என்னால் அதை கெஸ் பண்ண முடியும். ஸோ கால் வருது, வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து அதுமாரி பண்ண முடியதில்லை, சம் சிக்கல்ஸ்னால, சம் இஷ்யூஸ்னால. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து இடையிலே ஸ்டாப் ஆகிடும். நம்ம கவனிக்காமல் ரொம்ப அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டே வந்துட்டுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சும் ரியலைஸ் பண்ணி இல்லை சும்மா செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சம்டைம்ஸ் வீடியோ இருக்காது. ஸோ அது மாதிரி தான் நடந்திருக்கு. எனக்கு ஒரு கால் வந்துருச்சு இடையில், அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ கிட்டத்தட்ட மதுக்கூர் வந்துட்டோம். நாங்கள் முசிறின்னு போட்டிருக்காங்க. முசிறினா திருச்சி பக்கத்தில் இருக்குது. இங்கே ஒரு முசிறி இருக்கா, 3 கிலோமீட்டராக. நீங்கள் பாருங்கள், இந்த பாதையில் போகணும் முசிறிக்கு. இந்த மதுக்கூர் பக்கத்தில் இருக்க முசிறி நண்பர்கள், நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முசிறின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன் எனக்குள்ள ஒரு முசிறின்னு ஒரு ஏரியா இருக்கதையே. நம்ம வந்து இப்போ மதுக்கூர் வந்துட்டோம். ஸோ மதுக்கூரோட பார்டர் தான் இது, அவுட்ரு தான் இது. டெல்டா சொந்தங்கள் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. மன்னிக்கவும். நம்ம டெல்டா சொந்தங்கள் ரொம்ப பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ கூடவே லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம டெல்டா ரீஜியனில் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப பேர் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் அப்படின்னா ரொம்ப நம்ம டெல்டா சொந்தங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ நம்ம டெல்டா சொந்தங்களை நம்பி நான் இந்த ஒரு சேனலை தான் ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நம்புகிறேன் டெல்டா சொந்தங்கள்கிட்டருந்து. கண்டினியூஸாக அவங்களோட ஆதரவை தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இதை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெருகவான் தான். இதுதான் பார்த்திங்கன்னா பெருமையா சுவாமி ஆலயம். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் தெரியுது. ஸோ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி போகக்கூடிய ரோடு, இல்லை மதுக்கூர் டு மன்னார்குடி போகக்கூடிய ரோடுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெருமையா சுவாமிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். ஸோ இந்த ஊருக்கு ஒரு எல்லை தெய்வம். நீங்கள் இந்த மதுக்கூரில் எந்த பக்கம் போனாலும் பெருமையா சுவாமிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த பெருமையா சுவாமிகள் வந்து எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம். ஸோ மக்கள் பெருமையா சுவாமியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் மக்கள்கிட்ட டைரெக்டாக கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டோ விலாக் சேனல்னால் அது நம்ம சேனல் தான். நம்ம சேனலுக்கு மக்கள் ரொம்ப பேர் ஆதரவு நல்லாவே தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் இது வரைக்கும் மக்கள்கிட்டேருந்து ஆதரவு கம்மி தான். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிறது மதுக்கூர். இது வந்து பாய்ஸ் ஸ்கூலு. இது வந்து மன்னார்குடி போகக்கூடிய பஸ்ஸு. மன்னார்குடியில் கும்பகோணம் போகிற பஸ்ஸு. மதுக்கூரோட கடை தெருவில் தான் இப்போதைக்கு நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். இதுதான் மதுக்கூரோட பஸ் ஸ்டாண்டு. அப்போலோ ஃபார்மசி மதுக்கூர்.
மதுக்கூர் பொறுத்தவரையில் இது வந்து டிசி 4ல் வரும். டயர் கிளாஸ் வந்து 4. இங்கே மக்கள் ரொம்ப பேர் வசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மெயின் ரோட்டில் இருக்குது. பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி போகக்கூடிய மெயின் ரோட்டில் வந்து இந்த மதுக்கூர் இருக்குது. அதனால் ஓரளவு டெவலப்டு ஏரியா தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக வேணும். இது நம்ம லெஃப்ட்டு எடுத்தோம் அப்படின்னா, ரைட் எடுத்தோன்னா பட்டுக்கோட்டை, ஸ்ட்ரெயிட்டாக போனால் அதராம்பட்டினம், இங்கிட்டு போனாக்கா நம்ம சித்தமல்லின்ற ஒரு ஏரியா போகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மதுக்கூர் டு அதராம்பட்டினம் போகக்கூடிய வழி. துவரங்குறிச்சியில் போயிட்டு இது கட் ஆகும். துவரங்குறிச்சியிலேருந்து நம்ம பட்டுக்கோட்டையும் போகலாம், அண்ட் தென் முத்துப்பேட்டையும் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக துவரங்குறிச்சியில் ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா அதராம்பட்டினம் போகலாம். ஸோ மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் மக்களே. நன்றி. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துலேருந்து நம்ம டெல்டாவில் ரோட்லேருந்து நம்ம வீடியோ பண்ணுவோம். ரொம்ப நன்றி. ரொம்ப